அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 27/9/2024 நாளை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே நம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதோடு சேர்ந்து வெள்ளிக்கிழமைனாலே அதிகபட்சமான மக்கள் சுக்கிரஹோரை சுக்கிர பகவானை வழிபாடு செய்வோம். நிஜமாவே நாளைய தினம் சுக்கிர ஜெயந்தி, சுக்கிர பகவான் பிறந்த நாள். மற்ற நாட்கள்லையும் நான் சுக்கிர பகவானை வழிபாடு செய்வோம். நாளைக்கு அவருக்குரிய மிக சிறப்பான நாள், அவரை வழிபாடு செய்வதற்கு மிக நல்ல நாள்னே சொல்லலாம். சுக்கிர ஜெயந்தி நாளைய தினம். நிஜமாவே இது ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற நிலை கிடைக்கும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். ராஜபோக வாழ்க்கை தாங்க. சுக்கிரனுடைய பார்வை நம்மையில பட்டாலே இந்த மந்திரத்தை நீங்கள் கடன் என்னைக்கு சொல்கிறீங்களோ மனதார நிச்சயமாக அன்றையிலிருந்தே உங்களுக்கு சுக்கிரன் பார்வை உங்கள் மேலே பட்டுச்சுன்னே அர்த்தம் தாங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கணும். உடனடியாக நம்முடைய சாதாரணமான வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறணும். இப்போ இந்த அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரகசியமான ஒரு பரிகாரம் தாங்க இது. நாளை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். சுக்கிர ஜெயந்தியும் நாளைக்கு தாங்க. சுக்கிர பகவானுக்கு நாளைக்கு பிறந்த நாள். இந்த நாளில் நாம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அதோடு மட்டும் அல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை நாளைய தினம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பூஜை ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க. சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சாலே போதும். காசு, பணம், தங்க நகை, ஆடை, ஆபரணம் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யோகம்தான். சுக்கிரனோட அனுக்கிரகம்லாம் நமக்கு கிடைக்கிறது. அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு வேணும்னா நாளைய தினம் சுக்கிர ஜெயந்தியில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு அதிகாலையிலே எந்திரிச்சிட்டு சுக்கிரஹோரை நம்ம சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9. இந்த சுக்கிரஹோரையில் இந்த எளிமையான ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சுக்கிர பகவானுடைய மந்திரம் இதோ. ஓம் ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்ராய நமக. இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு இத்தனை முறை தான் கணக்கெல்லாம் கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை நீங்கள் நாளை தினம் சொல்லும்போது நீங்கள் நாளையிலிருந்தே தொடர்ந்து 48 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல, பேரதிர்ஷ்டம் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை இரவு நேரம் 8 to 9 அந்த சுக்கிரஹோரையில் கூட நீங்கள் சொல்லும்போது ஒரு நெய் விளக்கு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு நெய் விளக்கு ரொம்ப உரிதானது. நெய் விளக்கு ஏற்றி மண் அகல் விளக்கு இருந்தாலும் சரி, வேறு என்ன விளக்காக இருந்தாலும் சரி, அதில் நெய் போட்டு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதோட மகாலட்சுமிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள படத்துக்கு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை நீங்கள் தயார் பண்ணி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி காமிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சிருங்க. கண்டிப்பாக 48 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். 20,000 முறை நீங்கள் யார் உச்சரிக்கிறீங்களோ இந்த மந்திரத்தை, அவங்களுக்கு இந்த மந்திரமே சித்தியாகி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பண கஷ்டம் எல்லாமே தீர்ந்து சுக்கிரயோகம் அடிக்க தொடங்கிடும். அவ்வளவு வருமானமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நாளைய தினத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. வருமானத்துக்கு மேலே வருமானம் வர தொடங்கும். கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்துடும். சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வசதிகள் உங்களுக்கு தானாக கிடைச்சிரும்.
என்ன ராஜபோக வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிர ஹோரை 3 மணி நேரம் அந்த இருக்குது. அந்த 3 டைப் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு எந்த நேரம் சரியாக இருக்குமோ அந்த டைமில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சுக்கிர பகவானை மனதார நினைத்து மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப முழு மூச்சோட சொல்லுங்க. உங்களுக்கு சுக்கிர யோகம் உங்களுக்கு அடித்து விட்டதுதாங்க அர்த்தம். நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள். சுக்கிர பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு நாளைய தினம் தவற விட்டுறாதீங்க. பொருளாதாரத்தை ரொம்ப வீழ்ச்சி, கஷ்டமாக இருக்கிறோம், முன்னுக்கே வர முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நெய்விளக்கு ஏற்றி வைத்து மலர்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். நல்ல ஒரு கையில் வந்து காசு பணம் தங்குற ஒரு நிலைமையை வந்து மகாலட்சுமி தாயார் அனுக்கிரகமும் சுக்கிர பகவானின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினத்தை தவற விட்டுறாதீங்க. தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி.